இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே மாப் தான். ஸோ இந்த மாப் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இது 400 ப்ரைஸ்க்கு மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் தனித்தனியாக வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்க பார்ட்டை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ண போகிறோம். இருக்க மாப்பை வந்து ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஸ்டிக்கை வந்து அசம்பிள் பண்ணுறோம். 2 இடத்துலையுமே பட்டன் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா ஃபிக்ஸ் ஆனால் தான் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணி வந்து வாட்டரில் வந்து க்ளீனிங் லிக்விடும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மேலே வந்து ஒரு நாப் இருக்குது. அந்த நாபை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து கீழே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணி ஃப்ளாட்டாக இருக்கனால பீரோ கடியிலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் எங்களோட செவரி டைல்ஸ்னால அங்கேயுமே க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடிச்சோடனே கீழே இருக்க ஸ்பாஞ்சை மட்டும் தனியாக எடுத்து நம்மளால் ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாப்பு